பிரம்மனுக்கும் இல்லை. அதனால்தான் 5 தலை பிரம்மன் 4 தலை பிரம்மனாக மாறினார். அதனாலதான் சொல்றேன், விதியை மாற்ற சக்தி யாருக்கிட்டுமே இல்ல. நடக்கணும்னு இருக்கிறது நடந்துதான் தீரும்னு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, டெய்லி ராசி பலன் பாக்குறாங்க பல பேர். அது வந்து நெகட்டிவ்ங்க. காலையில சுவாமி பாடல் ஒலிக்க செய்யறாங்க. அது ரொம்ப நல்லது. நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்த செகண்டே மேஷ ராசிக்கு அஷ்டம சனி, ரிஷப ராசிக்கு பாத சனி, அந்த சனி இந்த சனியும் சொல்றாங்க. இதனால அந்த இல்லத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா வீழும். இது தேவையா சொல்லுங்க? மனுஷனா இருந்தா ஜலதோஷம் பிடிக்கும், ஜாதகமா இருந்தா எல்லா தோஷமும் பிடிக்கும். அதனால டெய்லி ஜாதகம் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. காரியம் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கலாம். கல்யாணம் பண்ணும்போது, இல்ல வீடு கட்டும் போது, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, இல்ல மாசத்துக்கு சந்திராஷ்டமம் வருது இல்லீங்களா, அந்த நேரத்துல ஜாதகம் பாக்குறது, டைம் பாக்குறது எல்லாமே செய்யலாம். டெய்லி ராசி பலன் பாக்குறதுனால எந்த லாபமும் இல்லங்க, நஷ்டம் தான் வரும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இல்லத்துல அதிகமா ஒலிக்க செய்யும். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால அந்த இல்லத்துல நல்ல விஷயங்கள் தடப்படும்.